ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். அடிப்படை வசதிகளை கேட்டு தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட மலை கிராம மக்கள். தமிழகத்தில் 14,59,000 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 4,18,000 தபால் வாக்குகள் பதிவாக இருப்பதாக பேட்டி. பகல்காம் தாக்குதலில் பலியானோருக்கு தலைவர்கள் முதலாம் ஆண்டு அஞ்சலி. பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியை தீவிரவாதி என விமர்சிப்பதா? காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பாஜகவினர் புகார். கடந்த 10 ஆண்டுகளில் 90 விழுக்காடு ரயில் விபத்துகள் குறைந்துள்ளதாக ஒன்றிய அமைச்சர் பெருமிதம். 36,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. இமாச்சல பிரதேசத்தில் அரசு பணி கேட்டு பார்வையற்றோர் தொடர் போராட்டம். போலீசாருடன் ஏற்பட்ட கைகலப்பால் தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்களையும் வாக்கு பெட்டிகளையும் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்றுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமலை பகுதியில் 5 வாக்காளர்களுக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளிமலை வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவையில் பாதுகாப்பு அறைகளில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லும் பணிகள் நடைபெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியில் 3,63,701 வாக்காளர்களும் 452 வாக்குச்சாவடி மையங்களும் உள்ளனர். மேலும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் பூந்தமல்லி நகராட்சி ஊழியர்கள் 100க்கு மேற்பட்டவர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7,35,135 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 951 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் பாதுகாக்கப்பட்ட அறைகளில் இருந்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்கு பெட்டிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுபிரியா முன்னிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வேன்களில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ராயபுரம் தொகுதிக்கு 194 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள 235 வாக்குச்சாவடிகளுக்கு 275 இயந்திரத்தை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் பள்ளியிலிருந்து வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 14,59,000 பேர் முதல் முறை வாக்காளர்கள் தேர்தலில் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக சட்டசபை தேர்தல் பணிகளில் 3,60,000 பேரும் பாதுகாப்பு பணியில் 83,000 பேரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் 300 கம்பெனி துணை ராணுவ தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 4,18,000 தபால் ஓட்டுகள் பதிவாகி உள்ளதாக கூறிய அர்ச்சனா பட்நாயக், தமிழகத்தில் இதுவரை 1,262 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக கூறினார். இதில் ரொக்க பணம் மட்டும் 543 கோடி ரூபாய் என்றும், தமிழகம் முழுவதும் 62 இடங்களில் ஓட்டுகள் எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் தற்போது வரை சி-விஜில் செயலி மூலம் 5,634 புகார் வந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்குச்சாவடிக்குள் செல்போன்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும், செல்போன்களை வெளியில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 85,875 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். எதுவும் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுத்துருவோம். அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பறிமுதல் பண்ணாங்க, 1500 கோடி கிட்ட சொல்லிருக்கோம். இன்டர்செப்ட் சீஸ்ட் தனியா ஃபிகர்ஸ் வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் பகிரங்கமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து தேர்தல் கூட பழக்கம் அடைய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பணம் பட்டுவாடா நடக்கிறது தெரியுது, ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பறிமுதல் பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க, ஆனா வேட்பாளர்கள் பணத்தை சொல்லலையே, என்ன மேடம்? அதிலே வெறும் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. எல்லாருடைய முயற்சி இருக்கு, அதில் தான் பிடிச்சிருக்கும். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி, இந்தியா பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் அடிபணியாது என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே நாளில் நடந்த கோரமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகிறோம். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில், கடந்த ஆண்டு இதே நாளில் நடந்த கோரமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதாகவும், ஒரே தேசமாக நாம் துக்கத்திலும் உறுதியிலும் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் பதிவிட்டுள்ளார். இந்தியா ஒருபோதும் பயங்கரவாதத்திற்கு அடிபணியாது என்றும், பயங்கரவாதிகள் கொடூரமான திட்டங்கள் நிறைவேறாது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தளத்தில், கடந்த ஆண்டு பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த அப்பாவிகளின் உயிர் பறிபோனதாக தெரிவித்துள்ளார். நம் மக்களை இழந்த துயரமும் வலியும் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் இப்போது வரை நிலைத்திருப்பதாக பதிவிட்டிருக்கும் அமித்ஷா, பயங்கரவாதத்திற்கும் அதற்கு ஆதரவளிப்பவர்களுக்கு எதிரான தனது சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை இந்தியா தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக கவலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, கடந்த ஆண்டு பகல்காமில் நடைபெற்ற கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த அனைத்து துணிச்சலான வீரர்களுக்கும் உளமார்ந்த அஞ்சலியை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தியாகத்தையும் அவர்களின் குடும்பத்தினர் அனுபவிக்கும் துயரத்தையும் இந்தியா ஒருபோதும் மறக்காது. அதேபோல் இந்த இழிவான செயலுக்கு பொறுப்பானவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட நினைவுகள் இன்றும் எங்கள் இதயங்களை உலுக்குவதாகவும், பயங்கரவாதத்திற்கும் வன்முறைக்கும் எதிராக ஒட்டுமொத்த நாடும் என்றென்றும் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை தீவிரவாதி என விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நேற்று சென்னையில் பிரச்சாரம் மேற்கொண்ட மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பிரதமர் மோடி ஒரு தீவிரவாதி என குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமருக்கு பெண் விடுதலை, சமூக நீதி, ஜனநாயகம் ஆகியவற்றில் நம்பிக்கையோ விருப்பமோ கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகிய விசாரணை அமைப்புகளை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை பாஜகவினர் மிரட்டுவதாகவும் விமர்சித்த கார்கே, இதன் அடிப்படையில் பிரதமர் மோடியை ஒரு தீவிரவாதி என கூறுவதாக தெரிவித்தார். கார்கேயின் இந்த குற்றச்சாட்டை கண்டித்துள்ள பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பிரதமரை கார்கே தீவிரவாதி என அழைத்தது பெருங்குற்றம் என தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் கார்கே தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மல்லிகார்ஜுன கார்கே நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் 90 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும், தொழிலாளர்களின் பாதுகாப்பிலும் ரயில்வே துறை அக்கறை காட்டுவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அனைத்திந்திய ரயில் தண்டவாள பராமரிப்பு தொழிலாளர்கள் மாநாட்டில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே விபத்துகள் 90 விழுக்காடு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் நாம் இத்துடன் நின்றுவிட முடியாது என்றும் கூறினார். விபத்துகளின் எண்ணிக்கையை ஒற்றை இலக்குக்குள் கொண்டு வருவதே நம் இலக்காக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த நாடுகளின் பாதுகாப்பு தரத்திற்கு இணையாக இந்திய ரயில்வேயை கொண்டு செல்வதே நமது நோக்கம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே உட்கட்டமைப்பின் பாதுகாப்பு, ரயில்வே தொழிலாளர்களின் பாதுகாப்பும் சமமான முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்களின் பாதுகாப்புக்காக ரட்சகன் என்னும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது மீ உயர் அலை தொழில்நுட்பத்தில் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறையில் மலை பகுதிகளிலும் வளைவான பகுதிகளிலும் சிக்னல் கிடைக்காத கோளாறுகள் உள்ளதாகவும் இதற்கு மாற்றாக செல்போன் அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்பை சோதித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 36,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் அரசு வேலை கேட்டு பார்வை திறனற்றோர் நடத்திய போராட்டத்தில் போலீசாருடன் அவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தங்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் சிம்லாவில் 918வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை செயலகம் எதிரே நடந்த இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற திறனாளிகள் பங்கேற்றனர். சிம்லாவுக்கும் சஞ்சாலிக்கும் இடையே செல்லும் நெடுஞ்சாலையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனால் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள், சாலை வசதி அமைக்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாக மலை கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி அகமலை ஊராட்சி. இந்த ஊராட்சிக்குட்பட்ட ஊரடி, ஊத்துக்காடு, சுப்பிரமணியபுரம், குரவன்குழி, பேச்சியம்மன் சோலை உள்ளிட்ட 10 மலை கிராமங்களுக்கு இதுவரையில் சாலை வசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்குள்ள ஊரடி, ஊத்துக்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் சோத்துப்பாறை அணை அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த பெரியகுளம் துணை கண்காணிப்பாளர் நல்லூர் தலைமையில் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மலை கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். ஆமா, அது தடுக்குது. அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு வந்தாக்க நாங்க ஓட்டு போடுவோம். எங்களுக்கு கிராமத்துல ஊத்துக்காடு, ஊரடி இந்த கிராமத்துகள்ல எங்க உதவி பண்ணினால் பள்ளிக்கூடங்கள் இல்ல, ஆதிவாசிகளுக்கு அன்னத்துக்கு எல்லாமே ஊருக்கு இறங்கி அங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்பக்கட்டு தூக்கிட்டு வந்து பெரியாஸ்பத்திரியில காப்பாற்ற உயிரை விட்டுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இருக்குயா. எங்களுக்கு நல்ல கோரிக்கை வேணும். எங்களுக்கு போத்து மட்டும் மேல அனுப்ப மாட்டோம், எங்களுக்கு ஓட்டும் போட மாட்டோம்யா. எங்களுடைய கோரிக்கை தாங்க. எங்களுக்கு சாலை வசதி 100க்கு 100 வேணுங்க. அப்படி இருந்தா தாங்க நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது. அஜித்குமார் மரண வழக்கில் தனது பெயரையும் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்ற பத்திரிகையை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோரிய வழக்கில் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக மதுரை திருப்புவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை நகை திருட்டு வழக்கில் 2025 ஜூன் 27ஆம் தேதி விசாரித்துவிட்டு வெளியே சென்ற பிறகு சிறப்பு விசாரணை குழுவினர் அஜித்குமாரை வெளியே அழைத்து சென்று விட்டனர். சிபிஐ கூடுதல் குற்றப்பத்திரிகையில் தனது பெயர் உட்பட மேலும் 4 நபர்களின் பெயர்கள் சேர்த்துள்ளதாகவும் சிறப்பு விசாரணை குழுவினரால் அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் மரண வழக்கில் தேவையின்றி தனது பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதற்கான பல போலியான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் அஜித்குமார் மரண வழக்கில் தனது பெயரையும் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்ற பத்திரிகையை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி வழக்கு தொடர்பாக சிபிஐ துணை காவல் கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து விமான கட்டணங்களை நாளை முதல் உயர்த்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது.
மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய கடல் வழி தடமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் இந்தியாவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக விமான எரிபொருள் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் விலை 2,07,000 ரூபாயாக உள்ளதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான கட்டணங்களை உயர்த்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 500 கிலோமீட்டர் வரை 299 ரூபாயும், 1000 கிலோமீட்டர் வரை 399 ரூபாயும், 1500 கிலோமீட்டர் வரை 549 ரூபாயும், 2000 கிலோமீட்டர் வரை 749 ரூபாயும், 2000 கிலோமீட்டருக்கு மேல் 899 ரூபாயும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் பிரகாஷ் ராஜ் ராமாயணம் குறித்து சர்ச்சையாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு கேரள இலக்கிய விழாவில் நடந்த கலந்துரையாடலின் போது பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ் ராமாயணம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி கருத்து தெரிவித்து இருந்தார். மேலும் அதில் ராமாயண கதாபாத்திரங்கள் நவீன கால உரையாடல்களை மேற்கொள்வது போல ஒரு கற்பனையான கதையாக கூறினார். சீதையை தேடி செல்லும் பயணத்தின் போதுதான் சாப்பிட்ட பழங்களுக்கு ராமன் பணம் செலுத்துவதாக அவரது கருத்து அமைந்திருந்தது. அவர் பேசிய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து பிரகாஷ் ராஜ் மீது ஆந்திர மாநில பாஜக தலைவர் பானு பிரகாஷ் என்பவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். பிரகாஷ் ராஜின் பேச்சு இந்து சமூகத்தின் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும், பிரகாஷ் ராஜ் திட்டமிட்டே மத கருத்துக்களை திரித்து கூறி சர்ச்சையை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே இதே விவகாரத்தில் பிரகாஷ் ராஜ் மீது வழக்கறிஞர் அமிதா சப்தேவா என்பவர் புகார் அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இடையே எட்டப்பட்ட 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில நாட்களிலேயே சிதைந்து போயுள்ளது. லெபனான் எல்லையில் நிலவி வந்த அமைதியை உடைத்து வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தம் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நேரடி தாக்குதலை நடத்துவது முதல் முறையாகும். சர்வதேச நாடுகள் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த திடீர் மோதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் கிராமங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய பீரங்கி தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். இஸ்ரேல் அப்பட்டமாக போர் நிறுத்த விதிகளை மீறுவதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவமோ இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்துள்ளது. தமிழக தேர்தலை முன்னிட்டு இவிஎம் மற்றும் விவிபேட் மிஷின்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையினர் கொண்டு சென்றனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள 235 வாக்குச்சாவடிகளுக்கு 275 இயந்திரத்தை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் பள்ளியிலிருந்து வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இவிஎம் மற்றும் விவிபேட் மிஷின்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாகனம் மூலம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினருடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தமிழக தேர்தலை முன்னிட்டு சென்னை ராயபுரத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த தொகுதிக்குட்பட்ட 194 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. மேலும் லாரிகளில் செல்லக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த பகுதிக்கு செல்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக ஜிபிஎஸ் கருவி அந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். அடிப்படை வசதிகளை கேட்டு தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட மலை கிராம மக்கள். தமிழகத்தில் 14,59,000 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 4,18,000 தபால் வாக்குகள் பதிவாக இருப்பதாக பேட்டி.
பகல்காம் தாக்குதலில் பலியானோருக்கு தலைவர்கள் முதலாம் ஆண்டு அஞ்சலி. பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியை தீவிரவாதி என விமர்சிப்பதா? காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பாஜகவினர் புகார். கடந்த 10 ஆண்டுகளில் 90 விழுக்காடு ரயில் விபத்துகள் குறைந்துள்ளதாக ஒன்றிய அமைச்சர் பெருமிதம். 36,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. இமாச்சல பிரதேசத்தில் அரசு பணி கேட்டு பார்வையற்றோர் தொடர் போராட்டம். போலீசாருடன் ஏற்பட்ட கைகலப்பால் தள்ளுமுள்ளு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.